கடவுள் பிரதிநிதியாக பார்க்கப்பட்ட இவங்க காலப்போக்கில் ஒரு சில இடங்களில் இவர்களை கடவுளா மாத்த ஆரம்பிச்சாங்க. கடவுள்களிடம் வேண்டுவதை விட இந்த கடவுள் பிரதிநிதிகளிடம் வேண்ட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல ஒரு சில பேர் தங்களை கடவுளோட பிரதிநிதியா சொல்லிக்காம தங்களை அந்த சமூகத்துல இருந்து தனிமைப்படுத்திக்கிட்டு கடவுளை நோக்கிய பயணம் அல்லது தன்னோட வாழ்க்கையை நோக்கிய பயணம் என்று போக ஆரம்பிச்சாங்க. மலைகளுக்குள்ளும் காடுகளுக்கு உள்ளும் தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த சமூகத்துல வாழுற ஒரு சராசரி வாழ்க்கையிலிருந்து விலகிட்டு தங்களுக்குன்னு ஒரு புது வகையான வாழ்க்கை முறையை வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்கள சந்நியாசி அல்லது சாமியார்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு துறந்து போறதுதான் இவங்களோட வாழ்க்கை முறையா இருந்துச்சு. அதனால இவங்கள துறவிகள்னு சொன்னாங்க. ஆனா காலப்போக்குல இதுவும் மாற ஆரம்பிச்சுது. இப்படிப்பட்ட கடவுள் பிரதிநிதியா தங்களை சொல்லிக்கிற அவங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறியது. மேலும் தங்களுக்குன்னு பல்வேறு பெயரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட குருக்கள் பல பெரிய பிசினஸ் மேனால வாழ முடியாத வாழ்க்கையை கூட ரொம்ப ஈஸியா வாழுறாங்க. பெரிய பெரிய கார்கள், ஹெலிகாப்டர், தனி தீவு, தனி நாடு அப்படின்னு தனக்குன்னு ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு அதுல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை நோக்கி அதிகமான மக்கள் போக காரணம் இவங்க போதிக்கிற வாழ்க்கை முறையும் இவங்க போதிக்கிற வாழ்க்கை தத்துவங்களும் தான். கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை தத்துவங்களை கேட்பதற்கும் அதை பின்பற்ற முயற்சி பண்ணும் மக்கள் தான் அதிகம். ஒரு சில குருக்கள் சயின்ஸை பத்தி பேசுறாங்க, ஒரு சில குருக்கள் செக்ஸை பத்தி பேசுறாங்க, ஒரு சில குருக்கள் எப்படி சுதந்திரமா வாழறதுங்கிறத பத்தி பேசுறாங்க. இவங்க எல்லாருமே இன்னைக்கு வாழக்கூடிய குருக்கள். முன்னாடி இவங்கள துறவிகள்னும் சாமியார்கள்னு சொன்னோம். ஆனா இவங்க எல்லாருக்கும் முன்னோடியாக ஒருத்தர் இருக்காரு. 1960களிலேயே தன்னோட இந்த புதிய பயணத்தை தொடங்கிட்டாரு. எந்த மதங்களும் சரியான முறையில மக்களை வழி நடத்தல, மதங்களை பின்பற்றுவது தவறு அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லி தனக்குன்னு ஒரு கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் உருவாக்குனாரு. அவர்தான் பகவான் ராஜ்னீஷ் என்று சொல்லப்பட்ட ஓஷோ. இன்னைக்கு பல பேரை யூடியூப்ல பார்க்க முடியும், அவங்களோட சொற்பொழிவுகளை கேட்க முடியும். அவங்களுக்கு எதிரான கமெண்ட் மூலமா அவங்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ நேரடியா கமெண்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் இரால இருக்கிறோம் நம்ம. ஆனா 1960களில் 70களில் அப்படிப்பட்ட காலம் கிடையாது. இருந்தாலும் இவரோட புகழ் உலகம் முழுக்க பரவியது. அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்து இழுத்தாரு ஓஷோ. அமெரிக்கா போன்ற பெரிய நாட்டோட அரசாங்கத்தையே ரொம்ப மெனக்கெட வச்சாரு. அவருக்குன்னு ஒரு தனி மக்கள் கூட்டத்தை உருவாக்குனாரு. அவருக்குன்னு தனி இடம், தனி நகரத்தையே உருவாக்குனாரு. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அவரை பிடிக்கல, அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் பிடிக்கல. ஆனா 2 நாட்டு மக்களுக்கும் அவரை ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவருக்கு பின்னாடி பல லட்சம் மக்கள் பல வருஷமா போய் சேர்ந்தாங்க. அவருக்காக குடும்பம், தொழில், பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் உருவாக்கிய நகரத்துல போய் சேர்ந்தாங்க. அதே நேரம் ஓஷோவை சுத்தி எப்பவுமே சர்ச்சைகளும் எழுந்துச்சு. குறிப்பா அவருடைய செக்ஸ் பற்றிய கருத்துக்களும் குடும்ப வாழ்க்கை பற்றிய கருத்துக்களும் பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஓஷோ அப்படி என்ன சொன்னாரு? அவரை நோக்கி இத்தனை பக்தர்கள் போவதற்கான காரணம் என்ன? இதுக்காக அரசாங்கங்கள் இவரை பார்த்து பயப்படணும், இவரை அமெரிக்காவில இருந்து வெளியேற்றணும்னு துடித்ததற்கான காரணம் என்ன? இது போன்ற பல தகவல்களை இந்த ஷோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க. ஓஷோ பத்தி பல விஷயங்களை பேசினாலும் பிரதானமா அவரை பத்தி பேசினாலே செக்ஸ் பத்தியும் பல கேள்விகளும் சர்ச்சைகளும் எழும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வரை அவரை பத்தின பேச்சுகள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே செக்ஸ் பத்தின அவரோட கருத்துக்களும் அது சார்ந்த அவரோட பார்வையும் தான். இன்னைக்கு இருக்கிற காலத்திலேயே செக்ஸ் பத்தி அவ்வளோ ஈஸியா வெளிப்படையா பேச முடியறது இல்லை. பல காலங்களா அந்த டாபிக் பேசக்கூடிய டாபிக் இல்லை. அதை பத்தி வெளிப்படையா பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்டு வந்திருக்கு. அந்த மனநிலை மெல்ல மெல்ல மாறினாலும் 70-80களிலேயே செக்ஸ் பத்தி பல அதிரடியான கருத்துக்களையும் பார்வைகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஓஷோ. பொதுவா இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் சர்வைவல் அண்ட் செக்ஸ் தான் முதல் நோக்கமா இருக்கும். அது மனிதர்களுக்கும் பொருந்தும். ஆனா காலப்போக்குல மனிதர்கள் அந்த கோட்பாட்டுல இருந்து கொஞ்சம் விலகி வந்துட்டாங்க. அப்படி அவங்க விலகி வந்தாலும் சர்வைவல் அண்ட் செக்ஸ் ரெண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது. சர்வைவல் பத்தி பல இடங்கள்ல பலராலும் பேசப்படுது. வெற்றிகரமான வாழ்க்கை வாழறது எப்படி, வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், வாழ்க்கையில எப்படி சாதிக்கணும்னு இப்படி பல விஷயங்கள் சர்வைவல் சார்ந்து தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே வருது. ஆனா செக்ஸ் பத்தி வெளிப்படையா பேசுறது இல்லை. அதுக்கு காரணம் பல ஆண்டுகளா மனிதர்களை சுத்தி கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்பு. செக்ஸ் பத்தி வெளிப்படையா பேசக்கூடாது, அதை பத்தி பேச என்ன இருக்குன்னு சொல்லி அந்த டாபிக்கை ஒதுக்கி வச்சுட்டே தான் இருந்தாங்க. ஆனா செக்ஸ் பத்தி ஓஷோ என்ன சொன்னார்னா, செக்ஸுங்கிறது ஃப்ரீயா இருக்கணும். அதாவது எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம அதை ரொம்ப ஜாலியா அணுகணும். செக்ஸுங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அது ஒரு விளையாட்டு மாதிரி. இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல குடும்பம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல இருக்கிற ஆணும் பெண்ணும் தான் அந்த குடும்பத்தை உருவாக்குறாங்க. அவங்க பெற்ற குழந்தைகளை பேணி பாதுகாத்து வளர்க்குறாங்க. இது மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்ல, பல உயிரினங்கள் கிட்ட இந்த பழக்கம் இருக்குது, குறிப்பா பாலூட்டி உயிர்கள். ஆனா ஓஷோ இந்த குடும்ப அமைப்பையே தப்புன்னு சொல்றாரு. ஒரு ஆணும் பெண்ணும் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி தங்களுக்குள்ள ஈர்ப்பு குறைஞ்சதுக்கு பிறகு வேறு வழி இல்லாம இந்த சமூக அமைப்புக்கு கட்டுப்பட்டு சேர்ந்து வாழ வேண்டியது இருக்கு. அதனால குடும்பம்ங்கிற அமைப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இனியும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு சேர்ந்து வாழறதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்றாரு.
செக்ஸுங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டா மாறிடக்கூடாது, அதுல மகிழ்ச்சியோட ஈடுபடணும். பெண் வேறு ஆணையும் ஆண் வேறு ஒரு பெண்ணையும் நினைச்சிட்டு ஒன்னா வாழறதுல அர்த்தமே இல்லை. உலகத்துல இருக்கிற மிக மோசமான சிஸ்டம் இந்த ஃபேமிலி சிஸ்டம் தான், அதை பிரேக் பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. ஓஷோ மட்டும் இல்ல, எந்த ஒரு தத்துவவாதிகளா இருந்தாலும் அவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாருமே ஏத்துக்க முடியாது. பல பேர் இது சரிதான் ஏத்துக்குவாங்க, பல பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஓஷோவோட இந்த பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. குறிப்பா அவர் சொன்ன ஃப்ரீ செக்ஸ்னு அவர் சொன்னது, செக்ஸுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது, அது மனிதர்கள் ஆனந்தமா அனுபவிக்க வேண்டியது, எந்த ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டும் அதுல ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் அவர் சொல்றது. ஆனா இந்த விஷயத்தை மீடியா பெரிய அளவுல பேசினாங்க. ஓஷோவோட ஃபாலோவர்ஸ்ல அதிகமான மேற்கத்திய மக்கள் இருந்ததால மேற்கத்திய மீடியா இதை பெரிய அளவுல பேசினாங்க. ஃப்ரீ ஃபார்ம் ஆஃப் செக்ஸ், கல்யாண முறையே தப்பு, குடும்ப அமைப்பே கூடாது. ஓஷோவோட இது போன்ற கருத்துக்கள் எல்லாமே பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அபத்தமா தான் தெரியும். ஆனா பல லட்சம் மக்கள் இதை ஏத்துக்கிட்டு அவரை பின்தொடர்ந்திருக்காங்க. மேலும் செக்ஸ் பத்தி சொன்ன இன்னொரு விஷயம், செக்ஸுக்குன்னு உங்க வீட்டுல தனி அறை ஒதுக்கணும், அந்த அறையில செக்ஸ் மட்டும்தான் பண்ணணும், வேற எந்தவித நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேல போய் அதை பூஜை ரூம் கூட கம்பேர் பண்றாரு. எப்படி பூஜை ரூம்ல பூஜை மட்டும்தான் பண்றோமோ அதே போல செக்ஸுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம்ல சண்டைகள், வாக்குவாதங்கள், மற்ற விவாதங்கள் எதுவும் நடக்கக்கூடாது. நீங்க எப்படி கோவிலுக்கு குளிச்சுட்டு சுத்தமா போறீங்களோ அதே போலதான் அந்த ரூம்குள்ளேயும் போகணும்னு சொல்றாரு. ஹிந்து மதம் உட்பட எந்த ஒரு மதமா இருந்தாலும் செக்ஸை ஒரு பாவ செயலா பாக்குறாங்க, செக்ஸை ஒரு மோசமான விஷயமா உருவகப்படுத்திட்டாங்க. அதனாலதான் செக்ஸ் ரீதியான குற்றங்கள் நடக்குது, பாலியல் ரீதியான தொழில்கள் உருவாகுதுன்னு குற்றம் சாட்டுறாரு ஓஷோ. இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன இந்த கட்டமைப்பு தான் கல்யாணம், குடும்பம் இதெல்லாம். மேலும் ஓஷோ பிராமின்ஸ் தான் இதுக்கு முதல் முழு காரணம்னு குற்றம் சாட்டுறாரு. ஓஷோவோட இந்த கருத்துக்கள்ல பலருக்கும் மாற்று கருத்து இருக்கும். ஆனா தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி ஒண்ணு எழும். அது என்னதுன்னா, ஃப்ரீ லவ்னு சொல்லி குடும்ப அமைப்பு எதுவும் வேணாம், கல்யாணம் எதுவும் வேணாம், எனக்கு இந்த லவ் பிடிக்கல, வேற லவ் தேடி போறேன்னு ஒரு ஆணும் பெண்ணும் போயிட்டா அவங்க மூலமா உருவான குழந்தைகளோட நிலைமை என்னவாகும்? அவங்கள யார் பாத்துக்குவாங்க? அவங்கள யார் வளர்ப்பாங்க? இதுக்கு ஓஷோ சொல்ற பதில், குழந்தைகளை இந்த சமூகமே வளர்க்கும். ஒரு அம்மா அப்பாவை விட சமூகம் தான் குழந்தைகளை சிறந்த முறையில வளர்க்க முடியும். 2 பேர் கூட வளர்ற ஒரு குழந்தை சமூகத்துல இருக்கிற பல மக்களை சந்திக்கும் போது அது ஒரு முழுமையான மனிதனா மாறும்னு சொல்றாரு. அந்த சமூகத்துல கப்புள்ஸும் இருப்பாங்க, சிங்கிள்ஸும் இருப்பாங்க, ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வளரும் ஒரு குழந்தை முழு மனிதனா, சுதந்திரமான மனிதனா வளரும்னு சொல்றாரு. ஓஷோவோட அடிப்படை கோட்பாடே ஃப்ரீடம் தான். எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு செயலையும் சுதந்திரமா செய்ய முடியணும். அதுக்கு இடையூறா குடும்பம், குழந்தை, கல்யாணம் இப்படி எதுவும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சுதந்திரமான ஒரு மனிதன் தனக்கு பிடிச்ச இணை கூட செக்ஸ்ல ஈடுபட்டு காதலை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓஷோ சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, மதங்கள் தான் மனிதர்களோட துன்பத்துக்கு காரணம், அது மனிதர்களை சுதந்திரமா இருக்க விடுறதில்ல. அவரோட குற்றச்சாட்டுகள் இப்படி இருந்தாலும் செக்ஸ் பற்றிய, குடும்ப வாழ்க்கை பற்றிய கருத்துக்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு சரியானதா இருக்குமாங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற பெரும்பான்மையான பாலூட்டி உயிரினங்கள் குழுக்களாகவும் கூட்டம் கூட்டமாகவும் தான் வாழுது. அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு தலைவன், அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற சிறு குடும்பங்கள், இது எல்லாமே உயிர்கள் தோன்றின காலத்துல இருந்தே இருக்கு. இதுக்கான சில காரணங்களும் இருக்கு. இந்த உலகத்தை பொறுத்தவரை வலிமையான உயிரினமே நிலைத்து நிற்கும். அறிவியல் சமூகத்தால் பெரிதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு இது. இந்த உலகத்துல ஒரு உயிர் பிறப்பால் பலமானதா, இங்க இருக்கிற இயற்கை சூழலை தாங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கணும். அப்ப மனிதனும் அப்படி இருந்ததாலதான் இன்னைக்கு பூமியில நிலைச்சு நின்றுக்கான்னு சொன்னா அது தப்பு. எவல்யூஷனை பொறுத்தவரை மனிதன் ஒரு ஃபெயிலியர் மாடல்னு சொல்றாங்க அறிவியலாளர்கள். அதுக்கு காரணத்தை ஒரு குழந்தை பிறக்கும் போதே புரிஞ்சுக்க முடியும். ஒரு குழந்தையால ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தனியா செயல்பட முடியாது. எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் மற்றவர்கள் உதவாம தனித்து செயல்பட முடியாது. இது பல உயிர்களுக்கு பொருந்தும் என்றாலும் மனிதர்களுக்கு அதிகமான டிபெண்டன்சி இருக்கு. எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் செக்ஸோட நோக்கமே அந்த இனத்தை இந்த பூமியில நிலைத்திருக்க செய்வதுதான். அப்படி நிலைத்திருக்கணும்னா அவர்கள் மூலமா பிறக்கும் குழந்தைகளை பேணி பாதுகாத்து தான் ஆகணும். குறைந்தபட்சம் சில வருடங்களுக்காவது குழந்தைகளை பார்த்துக்கணும். அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த குடும்ப அமைப்பும் கல்யாணமும். ஓஷோ சொல்ற மாதிரி கல்யாணம்ங்கிறது இயற்கைக்கு எதிரானதுதான். ஆனா பலவீனமான இந்த மனித சமூகம் பூமியில நிலைத்திருக்கணும்னா அவங்க உருவாக்கப்பட்ட குடும்ப அமைப்புக்குள்ள ஒரு பிணைப்பு மிக அவசியம். அந்த பிணைப்பை உருவாக்கத்தான் கல்யாணம்ங்கிற ஒரு சிஸ்டம் உருவாக்கப்பட்டது. பல இடங்கள்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதுல இருந்து வெளிவந்து சுதந்திரமா வாழ வேண்டியது அவசியம்தான். தன்னோட குழந்தைக்காக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாதுதான். டைவர்ஸுக்கு பிறகும் ஒரு ஆரோக்கியமான ஃபேமிலி செட்டப்பை உருவாக்க முடியும். ஃப்ரீடம்ங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் முக்கியம். ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல் சிஸ்டமை பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்ங்கிறது வெற்றிகரமா அடுத்த தலைமுறையை இந்த பூமியில நிலைநிறுத்துவதுன்னு அர்த்தம். இதுக்காக பல நேரங்கள்ல ஃப்ரீடமை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஃப்ரீடமை யாரும் இழக்காதீங்கன்னு சொல்றாரு ஓஷோ. குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காகன்னு சொல்லி தன்னோட ஃப்ரீடமை ஒருத்தர் இழக்கக்கூடாது, தன் மனம் போல வாழ வேண்டும்னு சொல்றாரு. பொதுவா தத்துவங்களை பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். ஓஷோ சொல்றதும் அப்படிதான். அவர் சொல்ற தத்துவங்களை ஏத்துக்கிட்டு
அவரோட தீவிரமான பக்தர்களா மாறிய பல லட்சம் பேர் இருக்காங்க. அதே போல அவரோட தத்துவங்களை எதிர்த்து விமர்சிச்சு திட்டி தீர்த்தவங்களும் இருக்காங்க. இப்படித்தான் ஒரு முறை அவர் மேல கொலை முயற்சி நடந்தது. பூனா ஆசிரமத்துல அவர் தன்னோட ஃபாலோயர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்த ஒருவர் ஓஷோவை நோக்கி கத்தியை தூக்கி வீசினாரு. ஆனா அது அவர் மேல படாம போச்சு. ஒரு தத்துவவாதியோட கருத்து அவரை கொலை செய்யும் அளவுக்கு தூண்டி இருக்கு. இந்த நிகழ்வு ஓஷோவோட பாதையை எந்த அளவுக்கு மாற்றியது, ஓஷோவுக்கு இந்தியாவில கிடைச்ச வரவேற்பு எப்படிப்பட்டது, பல மீடியாக்கள்ல ஓஷோ குரூப் செக்ஸ்ல ஈடுபட வைக்கிறாரு, அவரோட பக்தர்களை வசியம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு பேசப்பட்டுச்சு. இது சம்பந்தமான பல வீடியோக்களும் வெளிவந்துச்சு. இதெல்லாம் உண்மையா? ஓஷோவோட இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சது, அவரோட நோக்கம் என்னவா இருந்தது? இது போன்ற பல விஷயங்களை அடுத்து வரும் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். ஓஷோவோட ஆன்மீக தத்துவங்கள், செக்ஸ் பற்றிய கருத்துக்கள், அவரை சுத்தி இருந்த சர்ச்சைகள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓஷோனா யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓஷோ தனக்குத்தானே பல பெயர்களை வச்சுக்கிட்டாரு. அவரோட இயற்பெயரான சந்திரமோகன் ஜெயினுங்கிறத முதல்ல ராஜனீஷ்னு மாத்தி வச்சுக்கிட்டாரு. அதன் பிறகு ஆச்சாரியர் ராஜனீஷ்னு மாறிச்சு. அதுக்கு பிறகு அந்த பெயருக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீங்கிற 2 வார்த்தை சேர்ந்து பகவான் ஸ்ரீ ராஜனீஷ்னு அழைக்கப்பட்டாரு. கடைசியா தன்னோட பெயரை ஓஷோன்னு நிலைநிறுத்திக்கிட்டாரு. ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவர் படித்த ஸ்கூல்ல இருந்த எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து இவர் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒத்து வர மாட்டார்னு ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்புனாங்க. இதே நிலைமை தான் காலேஜ்லையும். இவரோட இந்த செயல்பாடுகள் காரணமா ராஜனீஷ் காலேஜுக்கு வர வேண்டாம், எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு போகட்டும்னு சொன்னாங்க. அதே போல அவரு TN ஜெயின் காலேஜில் BA படிச்சு முடிச்சாரு. அதன் பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் சாகர்ல MA ஃபிலாசபி முடிச்சாரு. இதுக்கு நடுவில் 1953 தன்னோட 21வது வயசுல ஒரு வித்தியாசமான உணர்வை உணர்ந்ததா சொல்றாரு. ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்துருக்கும் போது அவரோட உடலை அவர் பார்த்ததா சொல்றாரு. அதாவது அவரோட ஆன்மா மட்டும் தனியா வெளியே வந்து அவரோட உடலை பார்த்ததா சொல்றாரு. இது மூலமா தனக்கு ஞானம் கிடைச்சதை உணர்ந்தாரு ஓஷோ. ஆரம்ப காலத்திலேயே ஓஷோ கல்யாண வாழ்க்கையில ஈடுபட போறது இல்லைன்னு தன்னோட பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டாரு. அவரோட அடிப்படை தத்துவம் ஃப்ரீடம், முழு சுதந்திரம்ங்கிறத நோக்கித்தான் இருந்துச்சு. 60கள்லயே செக்ஸ் பத்திய தன்னோட கருத்துக்களை பேச ஆரம்பிச்சாரு. இது இந்திய அளவுல பல சர்ச்சைகளை உருவாக்குச்சு. ஓஷோ ஒரு பேசு பொருளா மாறினாரு. இந்த காலகட்டத்துல ஓஷோவோட புகழ் வெளிநாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சது. அவர் மும்பையில தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவரை சந்திச்சுட்டு இருந்தாங்க. அவரோட அடிப்படை தத்துவமான ஃப்ரீடம், செக்ஸ் வித் சூப்பர் கான்சியஸ்னஸ், இது போன்ற தத்துவங்கள் பல மக்களை அவரை நோக்கி கொண்டு வந்துச்சு. எந்த நேரமும் அவரை சுத்தி ஆட்கள் இருக்க ஆரம்பிச்சாங்க. அவரை பார்க்கறதுக்காக பல மணி நேரம் காத்திருந்தாங்க. அவர் சொல்ற சூப்பர் கான்சியஸ்னஸை பத்தியும் அதை அடையறதுக்கு உதவுற மெடிடேஷனை பத்தியும் ரொம்ப ஆர்வமா தீவிர ஈடுபாட்டோட கேட்டு அதை பின்தொடர்ந்தாங்க. இந்த காலகட்டத்துல ஓஷோ இந்தியா முழுக்க பயணம் பண்ணாரு. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தன்னோட பிரசங்கத்தை செஞ்சுட்டு இருந்தாரு. இது மூலமா அதிகமான பக்தர்கள், ஃபாலோயர்ஸ் அவரை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அவரை பார்த்தாலே போதும், அவரை பார்க்கறதே பெரிய பாக்கியம்னு கருத ஆரம்பிச்சாங்க. ஆச்சாரியர் ராஜனீஷா இருந்த ஓஷோ இப்ப பகவானா மாறினாரு. அவரோட ஃபாலோயர்ஸ் எல்லாரும் அவர் பகவான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஓஷோவோட ஆன்மீக பயணத்துல தியானம் தான் மிக முக்கியமான பங்கு வகித்தது. ஒருத்தர் தியானத்தின் மூலமாக விழிப்புணர்வு அடைய முடியும்னு சொல்றாரு ஓஷோ. ஓஷோ பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் அவருடைய கருத்துக்கள்ல மிக பிரதானமான மையமாக இருந்தது செக்ஸ் தான். அதனாலதான் அவரை சுத்தி பல மக்கள் ஈர்க்கப்படுறதா எல்லாரும் நம்பினாங்க. மேலும் இவர் உலகத்துல இருக்கிற மற்ற மதங்களான இந்து மதம், கிறிஸ்டியானிட்டி, இது போன்ற உலக மதங்கள் எதுவுமே மனிதர்களை நெறிப்படுத்தல, அது மனிதர்களை கண்ட்ரோல் பண்றது, அவர்களை சுதந்திரமா வாழ விடுவதில்லைன்னு குற்றம் சாட்டினாரு. இதனால மற்ற மதத்தினரும் இவரை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஓஷோவோட பேச்சுகளும் அவர் சொல்ற கருத்துக்களும் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தினாலும் அவரை சுத்தி எப்போதுமே மக்கள் இருந்து கொண்டே இருந்தாங்க. அவரோட பக்தர்கள் அவரோட ஃபாலோவர் சொல்றத கண்மூடித்தனமா கேட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. ஓஷோ சொல்ற தியானம் நம்ம வழக்கமா பார்க்கிற தியான முறைகள் மாதிரி இருக்காது. ஒருத்தர் அமைதியாக உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு உட்காருவது ஓஷோ சொல்ற தியான முறை கிடையாது. இவர் சொல்றதுல மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல முதல் ஸ்டேஜ் சத்தமா சிரிக்கிறது, 2வது மியூசிக் போட்டு ரொம்ப உற்சாகமா ஆடுறது, அதுக்கப்புறமா டயர்டாகி அமைதியா உட்கார்றாங்க. இப்படி பண்ணும்போது கடைசி ஸ்டேஜ்ல ஒரு உற்சாகமான மனநல கிடைக்கிறதா ஓஷோவோட ஃபாலோவர்ஸ் சொல்றாங்க. ஓஷோவுக்கு ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, அரசியல்லையும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சு. ஆரம்பத்துல அவருக்கு கம்யூனிசத்து மேல அதிகமான ஈர்ப்பு இருந்துச்சு. அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை அதிகமா வாசித்தாரு. இருந்தாலும் அவரு சோசியலிசத்தையும் கேபிட்டலிசத்தையும் தான் அரசியல் சித்தாந்தங்களா கருதினாரு. சோசியலிசம் நல்லதுதான், ஆனா வெறும் சோசியலிசம் மட்டுமே ஒரு நாட்டுக்கு நல்லது இல்லை, அது கூடவே கேபிட்டலிசமும் இருக்கணும்னு சொன்னாரு. வெறும் சோசியலிசம் யாருக்குமே பயனளிக்காது. அதனால கேபிட்டலிசத்தை பயன்படுத்தி நமக்குன்னு ஒரு வெல்த், நமக்குன்னு சில சொத்துக்களை உருவாக்குன பிறகுதான் சோசியலிசம் பற்றி யோசிக்கணும், அதுதான் இந்தியாவோட வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொன்னாரு. மேலும் இந்தியா தன்னோட பிற்போக்கு குணத்துல இருந்து வெளியே வரணும்னா கேபிட்டலிசம், மாடர்ன் டெக்னாலஜி, சயின்ஸ், பர்த் கண்ட்ரோல், இது எல்லாத்தையும் பின்பற்றணும்னு சொன்னாரு ஓஷோ. குறிப்பா அவரு
செக்ஸ் விஷயத்துல மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தணும்னு சொன்னாரு. பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும், அதனால செக்ஸ் மூலமா ஏற்படுற சுமையை தவிர்க்கலாம்னு சொன்னாரு. அவரோட பேச்சுக்களும் கருத்துக்களும் பல சர்ச்சைகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து பலமான ஃபாலோவர்ஸ் உருவாயிட்டே இருந்தாங்க, அதுவும் வளமான பணக்காரர்கள். 1962 இருந்து மெடிடேஷன் கேம்ப் உருவாக்கினாரு. அந்த கேம்ப் 3 முதல் 10 நாள் வரை நீடிச்சது. இதுல பங்கு பெற்றவங்க கொடுத்த டொனேஷன் மூலமாகவும் ஃபீஸ் மூலமாகவும் அவரால் அதிகமான பணம் சம்பாதிக்க முடிஞ்சது. 1968 அவர் கொடுத்த தொடர் பிரசங்கம் செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ்ங்கிற பேர்ல வெளிவந்தது. இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதுதான் அவரோட பேரை இந்தியா முழுக்கவும் உலகம் முழுக்கவும் ஃபேமஸ் ஆக்கியது. மேலும் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த காலேஜில் இருந்து அவரை ரிசைன் பண்ண சொன்னாங்க. செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ்ங்கிற இந்த டாபிக்கு பிறகுதான் அவருக்கு செக்ஸ் குருன்னு ஒரு பெயர் வந்தது. இந்தியன் பிரஸ் அவரை செக்ஸ் குருன்னு எழுத ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்துக்கும் மேல 1969 நடந்த அனைத்து மத மாநாட்டுல இந்து மதத்திற்காக இவரை பேச சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. இதுல இந்து மதத்தையே அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. மதம் என்பது மனிதன் எப்படி வாழ்க்கையை நல்லபடியா வாழணும்னு சொல்லி தரணும், ஆனா அதுல வெற்று சடங்குகளும் மூட நம்பிக்கையும் தான் இருக்குன்னு சொல்லி கடுமையாக விமர்சிச்சாரு. மேலும் இந்து மதத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்லப்படுற ஜாதி ஏற்றத்தாழ்வுகளையும் கடுமையாக சாடினாரு. பெண்களும் லோயர் கிளாஸ்னு சொல்ற சூத்திரர்களும் சரியான முறையில இங்க நடத்தப்படலன்னு அவர் மிகவும் கடுமையாக விமர்சிச்சாரு. 1970 டைனமிக் மெடிடேஷன்ங்கிற மெத்தடை உருவாக்குனாரு. இது முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு ஆக்ரோஷமான மெடிடேஷன் முறையாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ரோஷமான நிலையை அடைந்து தங்கள் நிலை மறந்து குதிக்க ஆரம்பிப்பாங்க, கடைசியில அமைதியா படுத்து கிடப்பாங்க. இதுதான் இந்த டைனமிக் மெடிடேஷனோட முறை. இதை வெளியில இருந்து பாக்குற பலரும் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல ஈடுபடுறவங்க இந்த டைனமிக் மெடிடேஷன் தான் தங்களோட வாழ்க்கையே மாத்துச்சுன்னு சொல்றாங்க. ஓஷோ தன்னோட ஃபாலோவர்ஸுக்கு நியோ சன்னியாசின்னு ஒரு புது டேர்ம் கொடுத்து அழைத்தாரு. அவரோட பக்தர்கள் அல்லது மாணவர்கள் காவி கலர் ட்ரெஸ் அணிந்து கழுத்துல ஒரு படிக மாலை போட்டிருந்தாங்க. இதுதான் அவர்களுடைய யூனிஃபார்ம்னு கூட சொல்லலாம். கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஓஷோவால அதிக தூரம் டிராவல் பண்ணி தன்னோட பிரசங்கத்தை பண்ண முடியல. அதனால ஒரே இடத்துல செட்டில் ஆகி தன்னுடைய பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாரு. இதுக்காக ரொம்பவே உதவியா இருந்தது அந்த நேரத்துல அவருக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருந்த மா யோகலட்சுமி. மா யோகலட்சுமி சுதந்திர காலத்துல காங்கிரஸ்ல இருந்த ஒரு பெரிய தலைவருடைய மகள். இவரோட தந்தை காந்தி, நேரு போன்ற தலைவர்களுடன் சேர்ந்து வேலை பார்த்தவர். அவரும் ஆரம்ப காலத்துல ஓஷோவோட ஃபாலோவரா இருந்தாரு. அவர் மூலமாக யோகலட்சுமி இதுக்குள்ள வந்தாங்க. மா யோகலட்சுமி மூலமா தான் மும்பையில உட்லாண்ட்ஸ் அபார்ட்மெண்ட்ல தனக்குன்னு ஒரு வீட்டுல இருந்தபடியே தன்னோட பக்தர்களை சந்திக்க ஆரம்பிச்சாரு ஓஷோ. முன்னாடி ராஜனீஷா இருந்தவர் இப்ப பகவானா மாறி இருந்தாரு. இதை பற்றி மீடியா கேட்கும்போது, எனக்கு இந்த பெயர்கள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் தான், அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன், மறுபடியும் வேற பேர் மாத்திடுவேன்னு சொல்றாரு ஓஷோ. என்னோட பர்பஸுக்கு ஏத்த மாதிரி என்னோட பெயரையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அல்லது என்னோட பர்பஸ் மாறும்போது அதுக்கேத்த பெயர்களை மாத்திப்பேன்னு சொல்றாரு. என்ன இப்ப பகவான்னு சொல்றது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். என்னோட செயல்பாடுகள் பகவான்கிற அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாரு. மும்பை உட்லாண்ட்ஸ் அபார்ட்மெண்ட்ல செட்டில் ஆகி தன்னோட பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருந்த ஓஷோவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அங்கேயும் இருக்க முடியல. அவருடைய உடல்நிலை ஒத்துக்கொள்ளாம அவருக்கு பல அலர்ஜி உருவாகுது. டயபிட்டிஸ், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளும் வருது. இதனால மும்பையை விட்டு மூவ் ஆக முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் ஓஷோவோட புது அத்தியாயம் ஆரம்பமாகுது. பூனேல ஒரு ஆசிரமத்தை உருவாக்குறாங்க. மா யோக முக்தா என்கிற ஒரு கிரீக் நாட்டை சேர்ந்த ஓஷோ பக்தையோட உதவி மூலமா இந்த இடத்தை வாங்குறாங்க. இங்க இருந்துதான் ஓஷோவோட நீண்ட நெடிய பயணம் தொடங்குது. அவருடைய வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரியே சர்ச்சைகளும் அவருக்கு உருவாகுது, பிரச்சனைகளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பூனே ஆசிரமம் எப்படி இருந்தது, அதுல நடந்த திருப்பங்களும் என்னென்ன, அதை பத்தி விரிவா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பூனே ஆசிரமம் மும்பை மாதிரி இல்ல. ஓஷோவோட டீச்சிங்குக்கு தனியான ஒரு இடம். அந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லாருமே ஓஷோவோட பக்தர்கள் மட்டும்தான். கிட்டத்தட்ட 6 ஏக்கர் நிலம் கொண்ட அந்த ஆசிரமத்துல தான் ஓஷோ முழு நேரமும் இருந்தாரு. அந்த ஆசிரமத்தை விட்டு அவர் எங்கேயும் வெளியே போகவே இல்லை. காலங்கள் ஆக ஆக ஓஷோவை தேடி கூட்டங்களும் பக்தர்களும் அதிகமான எண்ணிக்கையில வந்தாங்க. குறிப்பா யூரோப்ல இருந்தும் அமெரிக்காவில இருந்தும் அதிகமான வெளிநாட்டு பக்தர்கள் வந்தாங்க. ஓஷோவோட டைனமிக் மெடிடேஷன் காலையில 6 மணிக்கு ஆரம்பமாகும். அதுல இருந்து தொடர்ந்து பல செஷன்ஸ் ஓஷோவே பங்கு பெற்று அந்த டைனமிக் மெடிடேஷனை சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேல புத்தா ஹால்னு சொல்லப்படும் ஆடிட்டோரியத்துல மதம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னாரு ஓஷோ. இதை தொடர்ந்து அதே நாள்ல பல்வேறு பக்தர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற தெரப்பியை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா மாலை நேரங்கள்ல தன்னோட பக்தர்களை நேர்ல சந்திச்சு ஒவ்வொருத்தருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்றாரு. அந்த ஒவ்வொருத்தர் கூடவும் தனித்தனியா உரையாடினாரு. பூனே ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பல புது புது பிரச்சனைகள் வெளி உலகத்திற்கு தெரிய வந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனைகள்னு வெளி உலகம் மட்டும்தான் சொல்லுதே தவிர அங்க இருக்கிற பக்தர்கள் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுதான் எங்களோட வாழ்க்கை முறைன்னு சொன்னாங்க. அவங்களோட வாழ்க்கையின் தேவையா அதை நம்புறாங்க. அந்த பிரச்சனைகள்ல மிக முக்கியமானது குரூப் செக்ஸ். நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரியே ராஜ்னீஷ் கம்யூனிட்டி
அதாவது ஓஷோ பக்தர்கள் மத்தியில ஃப்ரீ செக்ஸ் அப்படிங்கிற ஒரு முறை நிலவி வந்தது. அதாவது யாருக்கும் செக்ஸ் சம்பந்தமான எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே போல ஓஷோ கம்யூனிட்டிக்குள்ள எந்த ஒரு மனிதர்களும் எந்த ஒரு பக்தர்களும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இது எல்லாமே ஓஷோவோட தத்துவங்கள், ஓஷோவோட டீச்சிங்ஸ். அதனால அதை பின்பற்றுவதில் எந்தவித பிரச்சனையுமே அவங்க பக்தர்களுக்கு இருந்ததில்லை. ஆரம்பத்துல இது எதுவுமே வெளியே தெரியாம இருந்தது. ஆனா ஒரு முறை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மீடியா பக்தர்கள் போல உள்ள வந்து ஹிடன் கேம் மூலமா இது எல்லாத்தையும் படம் பிடிச்சாங்க. நியூடா குரூப் செக்ஸ்ல ஈடுபடுவது, ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, தன்னிலை மறந்து குதிக்கிறது, ஆடுறது, பாட்டு பாடுறது, இது எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. மேலும் என்லைட்டன்மெண்ட், அதாவது விழிப்புணர்வு நிலை அடைவதற்காக ஓஷோவோட பக்தர்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கும் போவதற்கு தயாராக இருந்தாங்க. இதனால தங்களோட உடல்களை வருத்தி கொள்ளவும் தயாராக இருந்தாங்க. அதே நேரம் ஓஷோவும் இந்து மதத்துக்கும் மற்ற மதத்திற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். இது பொதுமக்களிடையே பெரிய கோபத்தையும் மற்ற அமைப்புகளிடையே பெரிய வன்மத்தையும் உருவாக்கியது. ஓஷோவை பார்க்க வர்றது சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, தன்னோட ஃபீல்டில் பெரிய ப்ரொஃபஷனலா பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவங்களும் வருவாங்க. இது மூலமா அவங்களால ஓஷோ கம்யூனிட்டிக்குள்ள ஒரு பெரிய சிஸ்டமை உருவாக்க முடிஞ்சுது. ஓஷோ கம்யூனிட்டியில உள்ளுக்குள்ளேயே வேலைகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வேலைகள் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு பக்தர்களிடமிருந்து அதிகமான ஃபீஸ் வசூலித்ததாக சொல்லப்படுது. அவங்களும் ரொம்ப தாராளமா அதுக்கேற்ற ஃபீஸை கொடுத்துட்டு இங்க தங்களோட விழிப்புணர்வை தேடிட்டு இருந்தாங்க. தங்களோட தெரப்பிக்காகவும் தங்களோட மெடிடேஷன் பயிற்சிக்காகவும் அதிகமான நாட்கள் தங்க வேண்டிய ஒரு சில வெளிநாட்டு பக்தர்கள் இங்க ட்ரக்ஸ் கடத்தல் போன்ற தவறான வேலைகளில் ஈடுபட்டு அது மூலமா அவங்க கட்ட வேண்டிய ஃபீஸை பே பண்ணதா சொல்லப்படுது. ஓஷோ தன்னோட பக்தர்களுக்கு ஆரம்பத்திலேயே நியோ சன்னியாசின்னு ஒரு பேரை கொடுத்தாரு. சாதாரண சன்னியாசி மாதிரி மலையில போய் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது அல்லது ஒரு அமைதியான இடத்துல போய் தியானம் பண்றதுன்னு இல்லாம இந்த நியோ சன்னியாசி சாதாரண மக்கள் போல வாழ்ந்துகிட்டு தங்களோட ஆக்ரோஷமான ஆன்மீக பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஓஷோ கம்யூனிட்டிக்குள்ளேயுமே அதிகாரம் என்கிற ஹைரார்கி இருந்தது. அந்த நேரத்துல உச்சபட்ச அதிகாரத்துல இருந்தது ஓஷோவோட ஸ்பெஷல் செக்ரட்டரியா இருந்த மா யோகலட்சுமி. அவங்க தான் எல்லாருக்குமே என்னென்ன வேலைகள், என்னென்ன செய்யணும், அடுத்த நடவடிக்கைகள் என்னங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஓஷோவை தேடி வந்த பக்தர்கள் எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல்ஸா இருந்தாலும் இங்க எந்த ஒரு சாதாரண வேலையும் செஞ்சாகணும். பாத்ரூம் கிளீன் பண்றது, சமையல் செய்யறது, சுத்தம் பண்றது, இது எல்லாத்தையுமே அங்க உள்ள சன்னியாசிகள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது அசைன் பண்ணது அவங்களுக்கு மேல சுப்ரீம் பவர்ல இருந்தவங்க. ஓஷோ தன்னோட பர்சனல் செக்ரட்டரியான மா யோகலட்சுமி கிட்ட தான் எந்த ஒரு தகவலையும் சொல்லுவாரு. அவங்க மூலமாக மற்ற சன்னியாசிகளுக்கு தெரிய வரும். ஓஷோவோட இந்த கம்யூனிட்டியை ராஜ்னீஷ் கம்யூன்னு சொல்லுவாங்க. இந்த கம்யூனிட்டி மேல பொதுமக்களுக்கும் நல்ல அபிப்பிராயம் இல்லை. மேலும் இந்திய அரசாங்கத்திற்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் நல்ல அபிப்பிராயம் இல்லை. மொத்தத்துல இந்தியாவை பொறுத்தவரை இந்த கம்யூனிட்டிக்கு எந்த ஒரு நல்ல ஆதரவும் தனிப்பட்ட ஒரு அந்தஸ்தும் கிடைக்கல. இந்த நிலையில அரசாங்கத்துக்கும் ராஜ்னீஷ் கம்யூனிட்டிக்கும் இடையே உரசல் ஏற்பட்டுச்சு. டாக்ஸ் எக்ஸம்ஷன், நில கையகப்படுத்துதல், இப்படி பல விஷயங்கள்ல சிக்கல்கள் கொடுத்தாங்க இந்திய அரசாங்கம். ஓஷோவோட இந்த கம்யூனிட்டி அரசாங்கத்திலிருந்து வரி ஏய்ப்பு செய்ததாகவும் மேலும் பல சட்ட ரீதியான தவறுகள் செய்ததாகவும் புகார் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது பிரைம் மினிஸ்டரா இருந்த முரார்ஜி தேசாய்க்கும் ஓஷோவோட கம்யூனிட்டி மேல பெரிய நல்ல எண்ணங்கள் கிடையாது. அதன் மூலமா தொடர்ந்து அரசாங்கத்துல இருந்தும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறமா இந்திரா காந்தி 1980 மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. இந்த நேரத்துல பல லீகல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க மேல எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட். பொருளாதார மோசடி மட்டும் இல்லாம சில குற்ற செயல்களையும் அவங்க ஈடுபடுறதா சந்தேகப்பட்டாங்க. அதன்படி அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க தயாரானாங்க. இனியும் பூனே ஆசிரமத்திலிருந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச ஓஷோ வேறு இடங்களை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா அது மட்டுமே காரணம் கிடையாது. பூனே ஆசிரமத்துல நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு போதுமான வசதிகள் அங்க இல்ல. அதனால வேறு இடத்தை கண்டிப்பா பார்த்தே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்தாங்க. மா யோகலட்சுமி வேற இடத்த தேடி இந்தியா ஃபுல்லா பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல இடங்களை தேடினாலும் எதுவுமே அவங்களுக்கு சரியான இடமா தெரியல. காலங்கள் போக போக தனக்கு ஏற்படுற பிரஷரை உணர்ந்த ஓஷோ யோகலட்சுமியால இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு நினைச்சாரு. ஆசிரமத்துக்கான புது இடத்தை தேடுற பொறுப்பை யோகலட்சுமி கிட்ட இருந்து அவங்களோட பர்சனல் அசிஸ்டண்டா இருந்த மா ஆனந்த் ஷீலா கிட்ட கொடுத்தாரு ஓஷோ. அந்த ஒரு முடிவு தான், அந்த ஒரு கணம் தான் ஓஷோ கம்யூனிட்டியோட வளர்ச்சியை முடிவு பண்ணுச்சு. மா ஆனந்த் ஷீலாவை பத்தி விரிவா பின்னாடி பார்க்கலாம். பொறுப்புகள் மாறிய பிறகு அவங்களோட செயல்முறைகளும் மாறியது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஓஷோவுக்கு இந்திய பக்தர்களை விட யூரோப்ல இருந்தும் அமெரிக்காவில இருந்தும் தான் அதிகமான பக்தர்கள் இருந்தாங்க. அதனால ஓஷோவை அமெரிக்காவுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாங்க ஷீலா. ஒட்டுமொத்த கம்யூனிட்டியையும் வேரோட பெயர் தடுத்து அமெரிக்காவில ஒரு இடத்த தேடி அங்க விதைக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கான வேலைகள்லையும் ஈடுபட்டாங்க. இந்த காலகட்டத்துல தான் ஓஷோவோட பர்சனல் செக்ரட்டரிங்கிற அந்த பெரிய பொறுப்பு ஷீலா பக்கம் வந்துச்சு. மா ஆனந்த் ஷீலா ஓஷோவோட புதிய பர்சனல் செக்ரட்டரியா மாறினாங்க. பூனே ஆசிரமத்தை பொறுத்தவரை மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கம் போல நடந்துட்டு இருந்துச்சு. ஹை லெவல்ல நடக்கிற இந்த டிசிஷன் எல்லாமே பக்தர்களுக்கு வெளிப்படையா தெரியல. கடந்த கொஞ்ச காலங்களாவே, அதாவது மா யோகலட்சுமி செக்ரட்டரியா இருக்கும் போதே
சைலண்ட் மோடுக்கு போனாரு ஓஷோ. அதாவது அவர் எந்த பப்ளிக் மீட்டிங்லையும் வாய் திறந்து பேசுவதில்லை. வருவாரு, ஏதாவது ஆன்மீக மியூசிக் ஓடும் அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஓடிக்கிட்டு இருக்கும். அதை அமைதியா கேட்டுட்டு அங்க உள்ள தன்னோட பக்தர்களுக்கு ஆசி வழங்கிட்டு மறுபடியும் உள்ள போயிருவாரு. கடைசி கொஞ்ச காலங்கள் யோகாலட்சுமி தான் அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு பிறகு மா ஆனந்த் ஷீலா தான் புதிய ஸ்போக்ஸ் பர்சன். ஒட்டுமொத்த அதிகாரமும் ஷீலா கிட்ட குவிந்திருந்துச்சு. அவங்க தான் ஓஷோ சொல்றத மற்ற பக்தர்களுக்கு சொல்லுவாங்க. அதன்படிதான் அங்க எல்லா செயல்பாடுகளும் நடந்துட்டு இருந்துச்சு. வேறு ஒரு புது இடம் பார்க்கறதுல ரொம்ப தீவிரமாக இருந்த ஷீலா கடைசியா ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்க. அது நம்மளோட ஓஷோ கம்யூனிட்டிக்கு சரியா இருக்கும்னு நம்பினாங்க. ஓஷோ பூனேல இருந்து கிளம்புவதற்கு எல்லா வகையான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த விஷயங்கள் எல்லாமே ஹையர் லெவல்ல இருக்கிற அத்தாரிட்டிஸுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. ஒரு நாள் வழக்கம் போல எல்லாருமே ஓஷோவை பார்க்க கூட்டினாங்க. அவர் வழக்கமா எல்லாருக்குமே ஆசி வழங்கிட்டு கை கூப்பியபடியே நடந்து போனாரு. நடந்து அங்க நின்றுட்டு இருந்த ஒரு புது ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பி போனாரு. அவர் கூடவே ஷீலாவும் போனாங்க. இதை பார்த்து அங்கிருந்த ஓஷோவோட பக்தர்களுக்கு எதுவுமே புரியல. அவங்களுக்கு எந்த ஒரு சரியான அறிவிப்பும் கொடுக்கப்படல. ஒருவேளை இனிமேதான் கொடுப்பாங்கன்னு நினைச்சு நம்பி எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டபடி அவரை பார்த்தபடி இருந்தாங்க. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் அந்த பூனே ஆசிரமத்துல இருந்து வெளியே போச்சு. கடந்த 4 வருஷத்துல, அதாவது பூனே ஆசிரமத்துக்கு வந்ததுல இருந்து ஓஷோ வெளியே போறது இதுதான் முதல் முறை. அப்படி ஓஷோவும் ஷீலாவும் எங்க போனாங்க? அவங்களோட பக்தர்களுக்கு பின்னாடி என்ன சொல்லப்பட்டுச்சு? அவங்க யார்கிட்டயும் சொல்லாம அவசர அவசரமா போக வேண்டிய காரணம் என்ன? ஓஷோவோட புதிய ஆசிரமம் எங்கு அமைய போகுது? இத பத்தி அடுத்த எபிசோட்ல விரிவா பார்க்கலாம். அமெரிக்காவோட வெஸ்ட் கோர்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சின்ன டவுன் தான் ஆன்டிலோப். அது அதிகமான மக்கள் வாழாத ஒரு சாதாரண சின்ன டவுன். ஆரம்ப காலத்துல மொத்தமே அங்க 50 பேர் தான் அந்த டவுன்ல இருந்தாங்க. அந்த டவுனுக்கு அடுத்தபடியா ரான்ச் ஒன்று இருந்தது. அதாவது பண்ணை என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருந்துச்சு. அந்த நேரத்துல அது யாருமே பயன்படுத்தாத ஒரு இடமா இருந்துச்சு. அந்த இடத்த வாங்கினாங்க ஓஷோ கம்யூனிட்டி. அதுக்கு முக்கியமான காரணம் ஷீலா. 1980களிலேயே பூனேல வெளியே போக முடிவு பண்ணாங்க. ஓஷோவும் அவரோட பர்சனல் செக்ரட்டரி ஷீலாவும் அதுக்காக அமெரிக்காவை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த டிஸ்கஷன் எல்லாம் 1980ஓட கடைசியில நடந்தது. அதன் பிறகு 1981 இந்த இடத்த வாங்குறாங்க. ஆனா பலரும் பேசும்போது அமெரிக்காவுக்கு மூவ் ஆகணுங்கிற திட்டம் ஷீலாவோட திட்டம் தான். ஓஷோவுக்கு அந்த இடத்துல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க. ரோல்ஸ் ராய்ஸ்ல யார்கிட்டயுமே சொல்லாம கிளம்பின ஓஷோ அமெரிக்காவுக்கு ஒரு மெடிக்கல் வீசால தான் தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே ஸ்பைனல் கார்ட்ல சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த பிரச்சனையை காரணம் காட்டி தான் அவருக்கு வீசா அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்றபடி வீசா கிடைச்சிருக்கு. ஓஷோ அமெரிக்கா போனது அந்த கம்யூனிட்டியில இருந்த ஹையர் லெவல் அத்தாரிட்டிஸுக்கு மட்டும் ஈஸியா தெரிஞ்சது. மற்றவங்க எல்லாருக்குமே படிப்படியா தான் தெரிய வந்தது. அங்க இருக்கிற பலரும் நியூஸ் பார்த்து தான் ஓஷோ அமெரிக்கா போயிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு ஓஷோவோட பக்தர்கள் எல்லாருமே அமெரிக்காவுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே அமெரிக்கால இருந்தவங்க மறுபடியும் திரும்பி போனாங்க. மற்ற பல நாடுகள்ல இருந்து வந்த மற்ற பக்தர்களும் அமெரிக்காவை நோக்கி போனாங்க. பிரான்ச்னு சொல்லப்படுற அந்த பண்ணை நிலத்தை வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் அந்த நிலத்தை இவங்க எல்லாருமே வாழ்வதற்கு ஏற்ற மாதிரியான இடமா மாத்தணும். அதுக்கான செயல்பாடுகள்ல ஈடுபட்டாங்க. ஆன்டிலோப் டவுனுக்கு பக்கத்துல இருந்த அந்த ரான்ச்சுக்கு மெல்ல மெல்ல ஓஷோவோட பக்தர்கள் வர ஆரம்பிச்சாங்க. முதல்ல அது ஒரு குடியிருப்பு பகுதியே கிடையாது. அங்க சராசரியா ஒரு வீடு கட்டி ரோடு போட்டு வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பை கொண்டதுதான் அந்த ரான்ச். இப்ப ஷீலா தலைமையில வந்திருக்கிற ஓஷோவோட கம்யூனிட்டி தான் அந்த நகரத்தையே பில்ட் பண்ணணும். அதுக்கான வேலையில ரொம்ப தீவிரமா இறங்குனாங்க. ஆன்டிலோப்புங்கிற அந்த சிறு நகரம் அவ்வளவா ஆள் நடமாட்டம் இல்லாத, மனிதர்கள் புழக்கம் இல்லாத ஒரு நகரம். ரிட்டையர் ஆனவங்க தான் அங்க வந்து தங்களுடைய கடைசி காலத்துல நிம்மதியா வாழணும்னு நினைச்சு செட்டில் ஆகுறாங்க. ஓஷோ கம்யூனிட்டியோட இந்த வருகையை அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்கள பத்தி கேள்விப்பட்டதும் ஆரம்பத்துல இருந்து அவங்க மேல ஒரு தவறான அபிப்பிராயம் தான் இவங்களுக்கு உருவாச்சு. அவங்க இருக்கிறது பக்கத்துல இருக்கிற ரான்ச்சா இருந்தாலும் அவங்க மூலமா ஆன்டிலோப்புக்கும் பிரச்சனை வரும்னு நினைச்சாங்க.